நவ கிரகங்களினுடைய அரசன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்ம ராசினாவே ஸ்திர ராசின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்திர ராசினா எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய யோசனைக்கு அப்புறமாக தான் செய்யக்கூடியவங்க. பொதுவாக இந்த ராசி நாங்கள் என்ன சொல்லுவோன்னா செடி கொடிகளும் மரங்களும் நிறைந்த ஆரண்ய ராசின்னு சொல்லுவோம். சிங்கம் எப்படி விலங்கினத்தோட அரசன்னு சொல்லுவாங்களோ அதே போல் கிரகங்களுடைய அரசன்னா அது சூரிய பகவான்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை உயர்வாக சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுயமரியாதை தாங்க முதலிடமே. காசா பணமா உசுறு கூட முக்கியம் இல்லைங்க. தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா தலையே போனாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் முடியாதுன்னு நின்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் போட தெரியாது. இதனாலேயே இந்த கலியுகத்தில் சிம்ம ராசி வாழ்கிறது பெரும் கஷ்டமாகவே இருக்குதுங்க. பெரும் போராட்டமாகவே இருக்குது. இதுவும் கூட என்ன நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தப்பாக பேச தெரியாது, அதாவது வேஷம் போட தெரியாது, இருக்கிறத இருக்கிறபடி ராஜாடா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மற்றவங்களை இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஒருத்தன் கடைக்கண்ணி வச்சுட்டானா அவனை ஃபாலோ பண்ணுறது, அங்கே ஒன்று பண்ணிட்டானா ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுறதோ அந்த பழக்க வழக்கம் சுத்தமாக கிடையாது. என் வழி தனி வழின்னு பயணம் செய்யக்கூடியவங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்க. தோற்றத்தில் கம்பீரம் இருக்கும், செயல்பாடுகளில் வல்லமை மிக்கவங்க. சிங்கத்தோட சிறப்பம்சம் என்னங்க? வேட்டையாடி இறைய கைப்பற்றும். தனக்கு தேவையாக இருக்கிற அளவு தாங்க சாப்பிடும். சாப்பிட்டு அது பாட்டுக்கு அது இடத்துக்கு போயிடும். அதே மாதிரி தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அளவுக்கு மீறி ஆசை வைக்க மாட்டாங்க. இதோட சேமிக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாதுங்க. தனக்குன்னு ₹1 கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. சுயநலம்னா என்னன்னே தெரியாது. இப்போ உருவத்தில் பெரிய யானையை வீரத்தால் அடைக்கக்கூடியது சிங்கம். பயமோ பரபரப்போ அதுக்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படிதாங்க சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் சிம்ம ராசியில் போகிறவங்க கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். ஜோதிடத்தில் நாங்கள் சிம்ம ராசிக்காரங்களை என்ன சொல்லுவோன்னு தெரியுமா? பயம் மரியாதை ராசின்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்கு சுயமரியாதை தான் முதலிடமே. முன்னாடி சொன்னதுதான், தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. அட போடா அப்படின்னு பண்ணிடுவாங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கோடி ரூபாயை தூக்கிட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் வேஷம் போட மாட்டீங்க. சிறந்த உணவுகளை சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடியவன். உணவு பிரியர்கள். சிங்கம் என்ன பண்ணுது? தனக்கு வேட்டையாடி பிடிச்ச உணவை அப்படியே சாப்பிட்டு அமைதியாக இருக்கிறது. அது போல தான் பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அம்மா ஒரு நிமிஷம் என்னத்துக்கு இப்படியெல்லாம் எங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ பொதுவாக நான் எல்லாரும் நினைக்கிறது என்ன? நம்ம தலையில் எழுதி இருக்கோ, கடவுள் நம்ம தலையில் என்னதான் எழுதி வச்சானே தெரியலையே, எனக்கு இப்படி ஒரு சோதனை மேலே சோதனையாக வருதுன்னு யோசிச்சிருப்போம், புலம்பி இருப்போம், கடவுளை திட்டி இருப்போம். அதில் சிம்ம ராசிக்காரங்க இன்னும் ஹைலைட்டு. போய வாயானெல்லாம் திட்டிருப்பீங்க, வாடா போடானெல்லாம் திட்டிருப்பீங்க. சாமியை ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி. ஏன்னா ஆண்டவன் அப்படிங்கிறவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஸோ உங்களுடைய புலம்பல்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் இல்லையா? அப்படி என்னதான் நம்ம தலையில் பிரம்மன் எழுதியிருக்காரு. முதல்ல உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்குங்க. கண்டிப்பாக அப்படி ஒத்து போச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊர் நட்சத்திரம், உங்கள் ராசியோட நட்சத்திரம் எல்லாமே பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோங்க. தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. எந்த கோவிலுக்கு போனணும், இப்படி எல்லா சூட்சமும் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சூட்சமத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நிறைய இழப்புகளையும் தோல்விகளையும் இத்தனை நாளாக சந்திச்சிருப்பீங்க. நிறைய உறவுகளை விட்டு ஒதுங்கி இருப்பீங்க. ஏன்னா அந்த இடத்துல உண்மை வேணும். இவங்களுக்கு மனசு ஒம்பவே ஒம்பாது. இல்லை வரதுனால வாடா போங்கடா அப்படின்னு கூட வந்துடுவீங்க. உண்மைதானே? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அது பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக. பொண்ணுனா பொறுமை
பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் வாங்கினது நீங்களாக தான் இருப்பீங்க. என்னையா பண்ணுறது, முடியலையே, நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், நீங்கள் என்னை சுற்றி இருக்கவங்க ஏன் இவ்வளோ தப்பாக இருக்கீங்க, அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, இப்படி தாங்க. அப்போ நான் கோவத்தை மாற்றிக்கணுமா, மாற்றிக்க வேண்டாம். எந்த இடத்துல கோபப்படணும், எந்த இடத்துல அமைதி காக்கணும், இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தாங்க நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் ஓட விரட்டிடலாங்க. ஒருத்தரும் உங்களை நெருங்கவே முடியாது. ஊரே அப்படி இருக்காங்க. இருந்தாலும் பின்னாடியாவது பேசுகிறாங்க, கொஞ்சம் தூரமாவது நம்மளை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அதுவுமே பேச அவங்க பயப்படணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது மற்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்களுடைய குணாதிசயங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் எல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்பமா இருக்கிற பதவியும் போயிடும் போல் பதவி தேடி தேடி நாங்களாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். இருங்க, நான் சொல்கிறேன். துயரமாவது தோல்வியாவது எதுக்கும் துவள மாட்டீங்க. துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கறது சிம்ம ராசி. இது உங்களால் மறுக்க முடியுமா? அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வீழ்ந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நினச்சிடவே கூடாது. அதில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னா, தோல்வி அடைஞ்சிட்டேன்னா, அப்போ அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம்? தப்பு சொன்ன வாயெல்லாம் ஆமாப்பா அவன்தாப்பா சரிப்பான்னு என் பின்னாடி வந்து நிற்கணும். முதன்மையை தேடி ஓடக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. அதுக்காக மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு முதல் இடத்துக்கு போக மாட்டீங்க. தலைமை பண்போட ஒட்டுமொத்த எல்லாரையும் வழி நடத்துறதுல முதன்மையானவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை இருக்குது, வீரம் இருக்குது, கம்பீரம் இருக்கும். இதெல்லாம் என்னைக்கு உங்களை விட்டும் விலகாது. அதே மாதிரி சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதுவும் உங்களை தேடி வருதுங்க. அந்தஸ்தும் அங்கீகாரமும் சூழலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாகரிகமாக செயல்படக்கூடிய பங்கு உங்களுக்கு வந்து பிறவியிலேயே இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. தரம் தாழ்ந்த செயல்களில் இறங்கவே மாட்டீங்க. என் ஆசை இருக்கட்டும்டா, அது என்ன பெரிய ஆசையே இருக்க போகுது, அதுக்காக நான் உன்னை கூழ கும்பிடு போட்டுட்டு உனக்கு இருத்துட்டு நான் என்னால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியாது. இருந்தால் பொன்னாசை மண்ணாசை எல்லாமே இருந்துட்டு போகுது. அதே மாதிரி உசுரே போனாலும் சரிங்க, மானந்தான் முக்கியம்னு நிற்பாங்க. திரும்ப சொல்கிறேன், காட்டுக்கு ராஜா சிங்கனா மனுஷங்களில் முதல்வன் அரசன். அந்த பதவிக்கு உகந்தவங்க இவங்க. இதில் வந்து மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதம் இப்படி 9 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி. அதே போல் முதல்ல இருக்கக்கூடிய 4 நவ அம்சங்களில் கேதுவும் அடுத்து இருக்கக்கூடிய 4 நவ அம்சங்களில் சுக்கிரனும் கடைசி நவம்சத்தில் சூரியனும் தன்னோட தசா காலங்களில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த மூவரும் பார்த்திங்கன்னா இளமையோட மையப்பகுதி வரையிலும் பரிமாண வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பாங்க. 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் பரமுகமாக மாறுறதுனால சிறு வயசில் கொஞ்சம் பார்ஷியாலிட்டியை சந்திப்பீங்க, அதாவது ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீங்க. அதே போல் சுக்கிர தசை, சுக்கிர புத்தி முடிஞ்சிடுச்சுன்னா செழிப்பான வளமான வளர்ச்சியை அடைவீங்க. இதில் சூரியன் வந்து உங்களுக்கு இளமையில் பெருமையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் சொந்த காலில் நிற்கிறதுக்கான தகுதியையும் வளர்த்து விட்டுருவார். அந்த செழிப்பு முதுமைக்குமே பயன் கொடுக்கும். அதாவது இப்போது உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தை, நல்ல வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் நீங்கள் வயசான காலத்தில் கோல் ஊன்றீங்க பாருங்கள், அந்த காலம் வரைக்குமே உங்களுக்கு பயன் கொடுக்குங்க. அதே மாதிரி பலம் குன்றிய சுக்கிரனும் சூரியனும் இன்னல்களில் சிக்கி தவிச்சுக்கிட்டு வெளிவர செஞ்சு உயர்வை எட்ட வைப்பாங்க. சுக்கிர பகவான் பலம் குன்றியவர்கள் தான். ஆனால் உங்கள் ராசி, உங்களுடைய அதிபதி வந்து கை கோக்குறப்ப எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வந்து உயர்வை கொடுக்குறாங்கன்னு அர்த்தங்க. அதே மாதிரி சிம்ம ராசியோட அதிபதி ராஜா சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோட வாழணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்கவே மாட்டீங்க. இந்த பேச்சுக்கே இடமில்லைப்பா, ஒரு முடிவு வந்துட்டு அப்பப்போ மாற்றுற விஷயம்லாம் எங்களோட அகராதியிலேயே கிடையாது, எங்கள் டிக்ஷனரியிலேயே இல்லை. இதுதாங்க உண்மை. சிந்தனை, சொல்லு, செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சொல்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று நினைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு சிம்மத்துக்கிட்ட செட்டே ஆகாது. அதே மாதிரி சொல்லுவாங்க, செய்வாங்க, சிந்திப்பாங்க, வேகமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அதற்கான பலனையும்
உடனே எதிர்பார்ப்பாங்க. ஏன், நான் உண்மையாக இருக்கேன், உண்மையாக உழைப்பு போட்டிருக்கேன், எனக்கு நீ அந்த அங்கீகாரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த முன்னை விட்டு பின்ன பேசுறது, நம்ம இல்லாதப்போ ஒன்று பேசுறது, இருக்கிறப்போ ஒன்று பேசுறது, கூடவே இருந்து துரோகம் செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அப்படி ஆட்கள் உங்கள் கூட்டாளிகள் இருக்காங்க அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். வெடிகுண்ட தலையில் திருகி கையில் வச்சுருக்க கணக்கு தாங்க. அந்த கோபத்துடைய உச்சத்தை நீங்கள் தாங்க மாட்டீங்க. பார்த்து உஷாராக ஒன்று திருந்துங்க, இல்லைன்னா எல்லாம் போட்டுட்டு விலகிருங்க. அதே போல் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிடணும், சுவையாக சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அதிபதியாக புதன் வர்றதுனால பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க. சிம்ம ராசியோட வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாறப்போகுதுங்க, உயர்வு அடைய போகுது. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசி ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்ம ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்காத இயல்பான மனநிலையும் மற்றவங்க கிட்ட அன்பும் செலுத்தக்கூடியவங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க பொருந்தும். சூப்பராக பொருத்தமாகுங்க. பார்க்கறதுக்கு என்னவோ இவங்கெல்லாம் ₹1 யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க, இவங்கெல்லாம் யாருக்கும் கருணையே காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னோட உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே சிம்மத்துக்கிட்ட ஓடி வருவாங்க. ஆனால் தன்னோட தேவை முடிஞ்சதுமே சிம்மத்தை ஒரு துச்சமாக நினச்சி போட்டுட்டு போயிடுவாங்க. இருந்தாலுமே அப்படி துச்சமாக போட்டுட்டு போனாலும் திரும்பவும் அவங்களே உதவின்னு கேட்குறப்ப அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம திரும்பவும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. என்ன சிம்ம ராசிக்காரங்களே, நாங்கள் ஏமாளியா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க. நல்லவங்க எல்லாருமே ஏமாளின்னு இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க. நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலையும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா போடா, தலையே போனாலும் போயிட்டு போகுது, நான் யாருக்கோ தலை வணங்க மாட்டேன்னு இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டையும் துணிவோட தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. தயங்கவே மாட்டீங்க. எப்போவுமே ஒரு துடித்துடிப்போட வாழ்க்கையை முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. சதா நேரமும் அதீத சிந்தனையை மனசில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னோட சிந்தனையில் கூட மற்றவங்களுக்கு எள்ளளவு கூட துரோகம் நினைக்காதவங்க. ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் ஏமாளின்னு, ஆனால் இவங்க விட்டு கொடுத்து வாழ்கிறது தெய்வத்துக்கும் இவங்களுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க. சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. குருவினோட நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அமோகமான வாழ்க்கையும் வாழ போகிறீங்க. அப்படின்னா சகோதரர்கள்கிட்ட ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்கள் ஆழ் மனசில் கண்டிப்பாக விதைக்குங்க. இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் பயணங்களின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்குங்க. ட்ராவல், அதாவது சிறுதூர பயணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் இருக்குங்க. நல்லதா, அதாவது சுக்கிரனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க, லாபஸ்தானத்தில் இருக்காங்க, அதுவும் புதன் வீட்டில் இருக்காங்க. அப்போ புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்குங்க. எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும் அப்படிங்கிற அறிவுபூர்வமான காலகட்டத்தில் அழகாக அற்புதமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க. அப்படின்னா இன்னும்
இன்னும் கொஞ்சம் மனசு வந்து சஞ்சலப்படுங்க. மன ரீதியாக குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் செயல்படக்கூடிய விஷயங்களில் திருப்தி அடைவீங்க. அப்படிங்கிறதுனால எந்தவித மாற்று கருத்துமே இதில் கிடையாதுங்க. புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களோட சில சண்டைகள் இருந்துச்சு இல்லைங்களா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நிலத்தில் பக்கத்தில் சின்ன சண்டைகள் கொடுத்துருந்த விஷயங்கள் இப்போ வந்து அது சால்வ் ஆயிரும். அது பெரிய பாதிப்பில் இருந்து அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் மறந்துடுவீங்க. அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குதுங்க. பத்திரப்பதிவு நிச்சயமாக நடக்குங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது பதவி. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. குருவோட உங்களுக்கு யோகாதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு. அப்போது பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க. ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள், அதே சமயத்தில் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, வீட்டை அழகாக மாற்றுறது இப்படிங்கிறது சுக்கிரன் அப்படிங்கிறது என்னங்க, அழகுபடுத்துறது. ஸோ இந்தமான விஷயங்கள் சிறப்பு பெறுங்க. இயற்கையிலேயே சிம்மராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி தாங்க சுக்கிரன். அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்காரு. கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும். குறிப்பாக கலைத்துறையில் எந்த கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. கதை, கட்டுரை, வசனம் இதெல்லாமே எழுதுவது உங்களுக்கு இயல்புங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமையுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இந்த மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது, சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அல்லது மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது, அங்கே பேசுறது. ஸோ இது எல்லாமே தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது. உங்களுடைய விளம்பரம் உங்களுடைய கம்பெனி விளம்பரமாக இருக்கலாங்க, அல்லது நீங்கள் இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட இப்போது வெளியில் தரக்கூடிய தன்மை உங்களுக்கு சேரப்போகுது. இந்த மாதிரி தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாங்க. 10ஆம் அதிபதி தாங்க சுக்கிரன். அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ லாபம் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்குங்க. எந்த தொழில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஜாப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க. ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. ஆளுமை திறன் வந்து மேம்படுத்தப்படுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமர போகிறார் இல்லையா, அப்போது அங்கே குருவோடு சேர்ந்திருக்காரு இல்லையா, உங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாகுங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்குங்க. இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா நிச்சயமாக வேலை கிடைக்குங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தொழிலில் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குங்க. இந்த காலகட்டம் தனலாபத்தை அடையக்கூடிய காலகட்டம். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க. நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப செயல்படக்கூடிய விதத்துக்கேற்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும். கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக மாறிடுங்க. இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அப்படின்னா குரு அப்படிங்கிறது பெரும் பணக்காரன், சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரன். இந்த 2 பணத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது பணம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாங்க. ஆனால் ஒரு விஷயம், குரு சுக்கிரன் இணைந்திருக்கிற காரணத்தினால குரு ஒரு அணியாகவும் சுக்கிரன் ஒரு அணியாகவும் செயல்படுறாங்க. குரு அப்படிங்கிறது தேவர்களுக்கு குருங்க, சுக்கிரன் அப்படிங்கிறது அசுர குரு. இவங்க 2 பேருமே எதிர்த்தன்மை கொண்டவங்க. அப்படிங்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த குரு சுக்கிர இணைவால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவினர்கள் விஷயத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டுருக்கிற காரணத்தினால மனசு மட்டும் பாதிக்குங்க. உங்களுக்கு புதிய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணுங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக சொல்ல போனீங்க அப்படின்னா மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா
பணம் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கிக்கிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு தன்மையை கொடுக்குங்க. ஸோ இன்னும் கூடுதலாக பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும், மற்றவங்களோட இருந்த விரோதம் மறையுதுங்க, நட்பு வட்டாரம் ஏற்படும், வீண் செலவுகள் குறையுதுங்க. நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மனநிலை இப்போ எல்லாமே சரியாயிரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்குங்க. தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புது சாதுரியம் அதிகரிக்கும், பொருளாதார நிலை உயரும், பண உயர்வு கிடைக்குங்க, சம்பள உயர்வு கிடைக்கும், மேலிடத்திலிருந்து கனிவான பார்வை விழுங்க, குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும், திருமண முயற்சிகள் எல்லாமே கைகூடுங்க, உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும், குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும், பெண்களுக்கு மற்றவங்களோட இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் மூலமாக அலைச்சல் உண்டாகலாம், வீடு வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பயணம் நேரிடலாங்க. இப்போ நம்ம நட்சத்திரத்தை பலனை பார்க்கலாங்க. அதில் மகா நட்சத்திரம் இந்த காலத்தில் எதிர்த்து செயல்படக்கூடியவங்க, அடங்கி போவாங்க, பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க, எதிர்ப்பாளினவரோட நட்பும்